بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يزال عبدي يتقرب إلي بالنوافل حتى كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به إلى آخر الحديث. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அஃதாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரருளால் மேலாது தொடர் சொற்பொழிவனுடைய 10வது நாளான இன்று அவுலியாக்கள், இறை நேசர்கள், அவர்களின் இறை பணிகள் என்றொரு நல்ல தலைப்பு வழிபாடுகளை குறித்து மிகச் சரியாக நாம் அடையாளம் தெரிந்து கொள்ளவும், அவர்களை பற்றிய அபிமானம் கொள்ளுகிற விஷயத்தில் தெளிந்த மனதோடு அவர்களை அணுகுவதற்கும் மிக பொருத்தமாக இந்த தலைப்பு இங்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லோர்களின் சுஹபத்தை தந்து நல்லோர்களுடைய கூட்டத்தில் சேர்த்து வைத்து மறுமையிலும் நல்லோர்களோடு இறைநேசர்களோடு நம்மை எழுப்புவானாக. ஆமீன் என்கிற துஆவோடு துவங்குகின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபித்துவம் நிறைவு பெற்றதற்கு பின்னால் விலாயத் என்கிற இறைநேசர்களினுடைய தொடரை கியாமத் வரை நீட்டி வைத்திருக்கிறார். அபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வருகையோடு நுபுவத்து முடிந்துவிட்டது. விலாயத்து இன்னமும் இருக்கிறது. உயிருள்ளவர்களிலும் வலிமார்கள் உலகை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இறந்தவர்களிலும் அநேகம் வலிமார்கள் நம்முடைய காலத்திலும் இதற்கு முன்பும் சென்றிருக்கிறார்கள். வருங்காலங்களிலும் கியாமத்து வரை வலிமார்கள் வருகை தர இருக்கிறார்கள். விலாயத்தும் கூட அல்லாஹ் சில நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வழியாக்கி கொள்ளுகிறார். குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் வருகிறது: அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலன் வ மினன் நாஸ். மலக்குகளில் சில தூதர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான், மக்களிலிருந்தும் சில பேரை தேர்வு செய்கிறான். மக்களிலே இருந்து நபிமார்களை தேர்வு செய்வது போல் ஒவ்வொரு நபியின் காலத்திலேயும் வாழும் வழிமார்களையும் தேர்வு செய்தான். எல்லா நபியும் அவர்களின் சமுதாயத்திலே வழிமார்கள் இருந்தார்கள். சின்ன சின்ன கூட்டத்திற்கெல்லாம் அனுப்பப்பட்ட நபிக்கு வழிமார்கள் உண்டென்றால், அகில உலகம் அனைத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்ட எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் கோடிக்கணக்கான வழிமார்கள் வருகை தந்தார்கள். வழிமார்களின் இந்த தொடரை உலகெங்கும் வியாபிக்க செய்து அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த தலைப்பு இன்றைக்கு இங்கே தரப்பட்டதற்கும் இங்கே நான் எடுத்து பேசுவதற்குமான நோக்கம், நாம் முதலில் அதை புரிய வேண்டும். வழிமார்கள் குறித்து தற்போது ஒரு அலர்ஜி ஒன்று நிலவி வருகிறது. அலர்ஜி, ஒவ்வாமைன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு ஒவ்வாமை. அந்த பேரை கேட்டாவே நம்ம பலருக்கு ஆகுவதில்லை.
வலிமார்களின் மசார்களில் ஜியாரத்து செய்வதை கூட மிகவும் கெட்ட வார்த்தையாக ஒரு வார்த்தை கண்டுபிடித்து சமாதி வழிபாடு என்று ஒரு பதப்பிரயோகத்தை தமிழ் சூழலிலே புழக்கத்திற்கு விட்டார்கள். சமாதி வழிபாடு என்று சொல்லுகிறார். இறந்தவர்களை வணங்குவதாக அர்த்தம் என்று சொல்லுகிறார். சியாசித்தா 6 ஹதீஸ் கிரந்தங்களில் ஒரு 2 நாளைக்கு முன்பு இங்கு குறிப்பிட்ட நினைவு இருக்கிறது. 6 ஹதீஸ் கிதாபுகளிலும் கபர் ஜியாரத்திற்கு தனி பாடம் இருக்கிறது. உலகத்தில் ஜியாரத்தை, நல்லடியார்களின் ஜியாரத்தை நீ செய்ய வேண்டும் என்று கற்றுத் தருவதற்கு தான் அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய பிரயாணத்தில் மதீனாவினுடைய ரவுதாவை அமைத்திருக்கிறார். நல்லடியார்களை ஜியாரத்து செய்ய வேண்டும். அந்த நல்லடியார்களின் தலைவராக இருக்கிற பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவிலே வந்து ஜியாரத்தை காட்டுகிறான். அதன் மூலம் புரிய வேண்டும், நாயகம் மாத்திரமல்ல, நல்லடியார்கள் எல்லாமே ஜியாரத்திற்கு தகுதியானவர்கள். இப்படி ஒரு அலர்ச்சி ஏற்படுத்தப்பட்டுவிட்டது. எங்காவது ஒரு கபரில் யாராவது ஒரு யாசீன் ஓதினால், எங்காவது ஒரு நல்லடியாரின் அடக்க ஸ்தலத்தில் அவருடைய பொருட்டால் என்று ஏதாவது துஆவை தொடங்கினால், ஏன் நல்லடியார்கள் இங்கே அடங்கி இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அங்கே பயணப்பட்டாலே உடனடியாக ஷிர்குடைய பட்டியலில் சேர்க்கிற ஒரு கொடூரம் தற்கால சூழ்நிலையில் நிலவி வருவதால் வலிமார்கள் குறித்து குர்ஆன் என்ன சொல்லுகிறது, வலிமார்களின் பணிகள் என்னவென்று குர்ஆன் விவரிக்கிறது, ஹதீசுகள் என்ன சொல்லுகிறது, நல்லோர்களின் வாழ்க்கையின் நிகழ்வுகள் என்ன சொல்லுகிறது என்பதையெல்லாம் அலசுவதற்கு தான் இந்த தலைப்பு. வலிமார்களை குறித்து கொச்சைப்படுத்தி பேசுகின்ற சில வேளைகளில் தகுதி கூட அவுலியாக்களை பற்றி பேசுவதில்லை. ஒரு சான்றுக்காவது சொல்லலாம் இல்லையா? இந்த காலத்தில் வாழ்ந்த இந்த மனிதர்கள் பேசலாம் இல்லையா? வராமல் பார்த்துக் கொள்ளுகிறார்கள். வலி என்கிற வார்த்தை, அதன் பன்மை அவுலியா என்கிற வார்த்தை, விலாயத் என்கிற வார்த்தை, இதுவெல்லாம் குர்ஆனில் 90 இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 90 இடங்களில். இந்த 90 இடம் சம்பந்தமான ஆயத்துகள் எதுவும் தங்களுடைய பிரச்சாரத்தில் மேடைகளில் வராமல் பார்த்துக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு வலிமார்களை குறித்த அலட்சியை ஏற்படுத்தி இருப்பவர்கள்.
விஷயத்தில் தெளிவான கொள்கை ஒன்றை புரிய வேண்டும். உயிரோடு இருந்தால் அவர்களோடு சுகபத்து வேண்டும், இறந்திருந்தால் அவர்களுடைய வரலாறுகளை வாசிக்க வேண்டும். அவர்களின் வரலாறுகள், அவர்களின் படிப்பினை தரத்தக்க வார்த்தைகள், நிகழ்வுகள் நம்மை வேறு கோலத்திற்கு, நல்ல பாதைக்கு நம்மை இட்டு செல்வதற்கு அது போகும். குர்ஆன்ல கூனு மஅஸ்ஸாதிகீன், நல்லடியார்களோடு நீங்கள் இருங்கள். இந்த ஆயத்துக்கு பல்வேறு தஃப்சீர்கள். ரூஹுல் மஆனி என்றொரு தஃப்சீர், அல்லாமா ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஆயத்திற்கு தஃப்சீர் ரூஹுல் மஆனில விளக்கம் எழுதுறாங்க. அவங்க என்ன எழுதுறாங்க தெரியுமா? ஹாலிதுஹும் லிதகூனு மிஸ்லஹும். இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? வலிமார்களோடு, இறைநேசர்களோடு நீங்கள் கலந்து இருங்கள். எதுக்கு தெரியுமா? வேற எதுக்கும் அல்ல. லிதகூனு மிஸ்லஹும், அவர்களை போன்று நீங்கள் ஆகுவதற்காக, அவர்களை போன்று நீங்கள் ஆகுவதற்காக அவர்களோடு கலந்திருங்கள். நான் வலிமார்கள் குறித்த அடிப்படையே விளங்காமல் இருக்கின்ற இளைஞர்களுக்காக, அது குறித்த எதுவுமே நம்பிக்கை இல்லாத இருப்பவர்களுக்காக சொல்லுகிறேன். குர்ஆனில் அற்புதங்கள் நடக்கிறது அல்லவா? நபிமார்களுக்கு நடக்கிற அற்புதங்களுக்கு முஅ்ஜிஸா என்று பெயர். அது வலிமார்களுக்கு நடந்தால் அதற்கு என்ன பெயர்? கராமத் என்று பெயர். கராமத் அத்தனையும் உலகத்திலே சத்தியம் என்பது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா. கராமாத்துல் வலியி பிதாரி துன்யா ஹக்குன். அல்லாமா பவுல் மஆனியிலே அதனுடைய ஆசிரியர் அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கைகளை தொகுத்து தருகிற போது இந்த வார்த்தை எழுதுகிறார்: ஒரு வலியின் அற்புதங்கள் உண்மை என்று நம்புவது ஒரு முஸ்லிமின் கடமை. ஒரு முஸ்லிமின் கடமை. நான் கேட்கிற குர்ஆன்ல வெறும் நபிமார்கள் மட்டும் அற்புதம் பண்ணதா வருதா? சாதாரண ஜனங்க சில பேர் இறைநேசர்கள் அற்புதம் பண்ணதா குர்ஆன்ல வரலையா? எல்லாம் தெரிஞ்ச வரலாறுங்கிறதுனால நான் ஒவ்வொன்றையும் வரலாறு சொல்ல லேசா சுட்டி காட்டிட்டு மட்டும் போறேன். குர்ஆன்ல இருக்கிற மரியம் நபி அல்ல, ஆனா எக்கச்சக்கமான அற்புதம் மரியமுடைய வாழ்க்கையில். தனி சூறாவாய் மரியமை தொகுத்து தருகின்ற அளவிற்கு அற்புதம். ஏங்க, ஒரு ஆம்பளை தீண்டாம பிள்ளை பெறுகிறார், ஊருக்கு வெளியில பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அவருக்கு இறைவன் பிள்ளை கொடுத்த உடனே மரத்தை உழுக்க சொல்லுகிறான். மரம் கொட்டுகிறது, பிறந்த குழந்தையின் காலடியிலே தண்ணீர் ஓடுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த தண்ணியை குடிச்சுக்கோ. மரத்தை அப்படி ஒரு உழுக்கு பூரா கொட்டும். முஃபஸ்ஸிரீன்கள் அந்த இடத்துல எழுதுகிறார்கள், இது அந்த இடம் பேரிச்சம்பழம் முளைக்கிற இடமே இல்ல, முதல்ல பூரா தைத்தூனா இருக்கிற இடம். அந்த இடத்துல பேரிச்சம்பழ மரம், பேரிச்சம்பழ மரம் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆள் போய் இப்படி உழுக்குனா உழுகாது பழம். நீங்க எல்லாம் மரத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், லேசா புடிச்சு ஒரு தள்ளு பழமா கொட்டுகிறான். அந்த அம்மா தள்ளுறாங்க, பழமாக கொட்டுகிறது. எடுத்து தான் சாப்பிடுகிறார்கள், தண்ணி குடிக்கிறார்கள். குழந்தையை தூக்கி கொண்டு ஊருக்கு வருகிறார்கள். குழந்தையை போட்டா குழந்தை பேசுகிறது. மரியம் வணக்கத்திற்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு கோட்டம், ஒரு அறை, மரியம் இருக்கிற இடத்திலே நபி ஜக்கரியா பார்க்கிறார். குர்ஆன்ல உள்ள வரலாறு, எல்லா கனிவர்க்கமும் இருக்கிறது. எங்கிருந்துமா வந்துச்சு? அன்னாலதி ஹாதான் கேட்கிறார். ஹுவ மின் இன்தில்லாஹ், அது அல்லாஹ் கொடுத்தான். மரியம் நபி அல்ல, மரியம் நபி அல்ல. நபி அல்லாமல் மற்றவர்களுக்கும் மாபெரும் அற்புதம் நடக்கும். இங்கே நடந்தது மரியமின் கூடாரத்தில் சர்வதேச பழங்கள். ஒரு நாட்டுல அந்த நாட்டுல விளையவில்லை, அதுவும் சீசன்ல கிடைக்கிறது கிடைக்காதுன்னு இல்ல, எல்லா பழங்களும். என்ன தெரியுமா? நபி அல்லாதவருக்கு ஏற்படுகிற இந்த அற்புதத்தை பார்த்துட்டு நபி கேட்கிறார். யாரு? ஜக்கரியா நபி. எங்கிருந்து வந்துச்சு? ஓமின் இன்தில்லாஹ், அல்லாஹ் கொடுத்தான். குர்ஆன்ல என்ன வாக்கியம் வருது தெரியுமா? ஹுனாலிக தஆ ஜக்கரியா
நபிக்கு சேர் தேவைப்படுகிறது, சிம்மாசனம் தேவைப்படுகிறது. அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து கொடுப்பவர் ஒரு மனிதர். காலல்லதி இன்தஹு இல்மும் மினல் கிதாப், வேதத்தை பற்றிய இல்மு உள்ள ஒரு ஆள் சொல்றாரு, நபிக்கு சொல்றாரு, கண்ணை மூடி திறங்க, திறந்தா வந்துச்சு. ஹதா மின் ஃபضل ரப்பி, இது எனது ரப்பினுடைய பேரருள். குர்ஆன்ல வழி நெடுகிற இந்த காட்சி எல்லாம் நான் சொல்ல வருவது இது எல்லாம் நபிமார்கள் அல்ல. நபிமார்கள் அல்லாமல் சாதாரணமாக இறைவனுக்கு நெருக்கமாக இருந்த இறை நேசர்களை அல்லாஹ் வரிசைப்படுத்தி அவ்வளவு பேரையும் சொல்றான். இது எல்லாமே குர்ஆனில் வலிமார்களின் வரலாறுகளை பேசுகிற இடங்கள். சஹாபாக்கள் நபியா? சஹாபாக்களுக்கு எத்தனை அற்புதம் நடந்தது தெரியுமா? அதையெல்லாம் எங்க போய் மறுக்கிறது? நபியா இருந்தா அதெல்லாம் அல்லாஹ்வோட பேரால மோஜிசா காட்டுவாங்க, மற்றவங்க எல்லாம் காட்டுறதெல்லாம் புருடாங்க. இங்க ஒன்னும் மோடி வித்தையும் கண்கட்டி வித்தையும் காட்டவில்லை வலிமார்கள். அவர்களுக்கென்று அல்லாஹ்விடத்துல ஒரு நெருக்கம் உண்டு. நம்பித்தான் ஆக வேண்டும் ஒரு முஸ்லிம். சஹாபாக்கள் எத்தனை பேர் இரவு இஷா தொழுகைக்கு பின்னால சஹாபிகள் இருட்டாக ஒரு சஹீஹுல் புகாரி நான் சொல்றது, முடிந்தால் யார் வேண்டுமானாலும் வருகிறார். புகாரில இருக்கின்ற ஹதீஸ். இதுக்கு பெரிய பெரிய அபூபக்கர் உமர் மாதிரி சஹாபிகள் அல்ல, அவர்களை விட பல வகைகளில் கீழே தான் சஹாபிகள் 2 பேர். உசைத் ஒருத்தருக்கு பேர், அப்பாஸ் ஒருத்தருக்கு பேர். 2 பேர் இஷா தொழுதுட்டு போறாங்க. 2 பேரும் இருட்டு, கைத்தடி டார்ச்சா மாறுது, கைத்தடி டார்ச்சாக மாறுகிறது. வெகு தூரம் வரை வெளிச்சம். என்ன அற்புதமா வெளிச்சம்! ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் 2 பேரும் பிரியணும். இவர் வீடு இந்த பக்கம், இவர் வீடு அந்த பக்கம். ஒரு லைட் 2ஆ பிரியுது. அங்கேயும் வெளிச்சம், இங்கேயும் வெளிச்சம். கைத்தடி வழி பூரா வெளிச்சத்தை பாய்ச்சி விட்டு போகின்ற ஒருவரின் கைத்தடி டார்ச்சாக மாறுவதை புகாரி பதிவு செய்கிறார்கள். நொடிக்கு 100 தடவை புகாரில் இருக்கான்னு கேட்கிறாங்களே, அவர்கள் பார்க்க வேண்டுமா இல்லையா? புகாரில் இருக்க இது இறைநேசர்களுக்கென்று நடைபெறுகின்ற அற்புதங்கள் யாவும் உண்மை என்று நம்ப வேண்டும். மறுபக்கம் வலிமார்கள் இந்த உலகத்திலே மேற்கொண்ட மிக முக்கியமான பணி என்ன தெரியுமா? மக்களை அல்லாஹ்வை நோக்கி திருப்பினார்கள். பெரும்பாவங்கள் எதுவும் செய்யாமல் மனிதர்களை தூய்மைப்படுத்தினார்கள். சொல்ல போனால் இன்றைக்கு நிறைய பேர் தஅவா என்ற பெயராலே ரொம்ப போராடுகிறார்கள். நிறைய புத்தகம் எழுதி, மணிக்கணக்கிலே பேசி, தெருமுனைகளிலே போய் பிரச்சாரம் செய்து, அப்படியெல்லாம் கூட அழைப்பு பணி சரியாக நடக்கல. ஆனா வலிமார்கள் பார்த்த மாத்திரத்தில் இஸ்லாத்தில் சேர்த்தினார்கள். ஒரு வார்த்தை பேசல, ஒரு பிரசுர நோட்டீஸ் கூட எழுதல. அஜ்மீர் காஜா மொய்னுத்தீன் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் மிகப்பெரிய உதாரணம். பல லட்சம் மக்கள் அஜ்மீர் காஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கண்ணாலே பார்த்தால் போதும் கைமா சொல்லி விடுவார். ஒரு பயானாவது பண்ணிருக்கலாமே, இல்லையே. ஒரு கட்டுரை எழுதிருக்கலாமே, இல்லையே. எழுதல, பேசல, ஒன்றுமல்ல. சிலரின் பார்வைக்கு அந்த வலு உண்டு. முகத்தை தாண்டி அகத்துக்குள்ளே போய் விதைத்து அந்த பார்வை களிமா சொல்ல வைக்கும். எத்தனை வலிமார்கள்! எனவே இறைவனுடைய அழைப்பு பணியை மிகச் செவ்வனே செய்தவர்கள் உலகம் முழுக்க வந்தவர்கள் வலிமார்கள். அஜ்மீர் காஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறுலாம் பார்த்தா அவங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து வர்றாங்க. அவங்க எல்லாம் அந்த ஊர்க்காரங்க இல்ல. அவர்களுடைய அகமியங்கள் எல்லாம் இன்னைக்கு பேசப்பட்டால் அனாச்சாரம் போட்டு பேசுகிறார்கள். கௌதுலாவுடைய பெயரை உயர்த்திருக்காத ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அது பேசுறாவே உடனடியாக வேறு மாதிரி திரிக்கிறார்கள். கௌதுலாவை உயர்த்திருக்காத ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய அழைப்பு பணி, அவர்களுடைய இறை பணி, அவர்கள் கையில இஸ்லாமான எத்தனை பேர்! முதல் நாள் இரவு திருடர்கள், மறுநாள் இரவு வலிமார்கள். 90 வயசில் கௌதுலாவை உயர்த்திருக்காத ஜீலானி பக்தாதிலே பாடம் நடத்திய பாடத்தில் அமர்ந்திருந்த அத்தனை பேரும் ஹதீஸ்களை வல்லுநர்கள். தெரிந்து கொள்ளுங்கள். கௌதுலாவை பத்தி சும்மா ஏதோ அவரியா ஒரு குடிசையில உட்கார்ந்துருப்பாங்களா இருக்குது, அவங்க அப்படியே ஒரு சிம்மாசனம் போட்டு நினைச்சுக்க வேண்டாம். மிகப்பெரிய ஹதீஸ் கலையில் பணியை ஆற்றியவர்கள். நீங்க நிறைய வரலாறுலாம் படிக்கிறீங்க. சுல்தான் சலாவுத்தீன் அய்யூபி அவர்கள் பைத்துல் முகத்தஸை போர் செய்து மீட்டார்கள் அப்படின்னு படிக்கிறீங்க. பைத்துல் முகத்தஸை அவர் போரிட்டு மீட்பதில் சுல்தான் சலாவுத்தீன் அய்யூபுக்கு பின்னாலே
நான் சுகபத் என்பதற்காக சொல்ல வருகிறேன். சுகபத்னா ஒருவரோடு கூட இருத்தல், அவர் போன்று நம்மை மாற்றிவிடும் என்பதை என்ற கருத்தை நிறுவுவதற்காக சொல்லுகிறேன். அது ஒரு 1.5 நாள் அந்த தௌர் கோயில இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எதிரிகள் துரத்திய போது அதுக்கப்புறம் மதீனாவுக்கு போனாங்க. என்ன ஆச்சு தெரியுமா? நீங்கள் நம்பினால் நம்புங்கள், நாயகத்தின் முகமும் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய முகமும் வேறுபாடு தெரியலைங்கிறாங்க. இல்ல, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. மதீனாவில் நுழைகிற இடத்தில் வரவேற்க வந்தவர்களில் பல பேர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை நாயகம் என்று நினைத்து அவர்களை நெருங்கிய போதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சமயோசிதமாக ஒரு வேலை செய்தார்கள். என்ன தெரியுமா? இது நம்மளை இவங்க ரசூலுன்னு நினைக்கிறாங்களே, என்னை கூடவா தெரியாம இருக்கிறாங்கன்னு நினைச்சாங்க. அதற்கு பிறகு துண்டை எடுத்து நாயகத்திற்கு தலைமேல் நாம் குடை பிடிப்பது போல ஒரு துண்டை எடுத்து நாயகத்திற்கு மேல் நான் அவர்களின் சேவகன் என்று காட்டினார்கள். இங்கே ஹதீஸ் கலையினுடைய விரிவுரையாளர்கள் என்ன எழுதுகிறார்கள் தெரியுமா? நாயகத்து மேல வெயில் படாது, நாயகத்து மேல குடம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, துண்டு பிடிச்சுதான் நாயகத்துக்கு நிழல் தரணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் துண்டு பிடித்தது ஏன் தெரியுமா? ஒரே மாதிரி போய்விட்ட 2 பேரில் யார் ரசூலுல்லாஹ் என்பதை காட்டுவதற்காக அவர்கள் துண்டை பிடித்தார்கள் என்பது வரலாறு. என்றால் ஒரு கூட இருக்கிற போது அப்படியே அதன் பிரதிபலிப்பு அடுத்தவர்களுக்கு அப்படியே சேர்த்து விடும் என்பதற்கு ஒரே முன்மாதிரி அருமை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி, வஃபாத் ஆகிறப்போ ஆயிஷா அம்மாவை கூப்பிட்டு தன்னுடைய மகளை கூப்பிட்டு சொல்லுவார்கள் அல்லவா, 20 வஸ்கம் மின் தஹபின், அதாவது 20 வசக் அவர்களுக்கு உள்ள ஒரு சின்ன சொத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்துக்கு உள்ளது. அதை பிரிச்சு கொடுக்க சொல்லும் போது அவர்களிடம் ஆயிஷா அம்மாவிடம் சொல்லுகிறார்கள், உன்னுடைய 2 சகோதரி, உன்னுடைய 2 சகோதரன், இவங்களுக்கு இடையில இதை பிரிச்சு கொடுத்துருன்னு சொன்னாங்க. இருக்கிறது ஒரு சகோதரி தான், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். அப்புறம் ஆயிஷா அம்மா, சகோதரர்கள் 2 பேர் தெரியும், அப்துல் ரஹ்மான் அபு இருந்தாரு, முகமது நபிக்கு இருந்தாரு, 2 பேர் ஆம்பளை பசங்க 2 பேர் தெரியுது. ஆனா 2 சகோதரி உனக்குன்னு சொன்னாங்க, ஒண்ணுதான் இருக்குது, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும். ஆயிஷா அம்மா கேட்டார்கள், எனக்கு 2 சகோதரி 2 சகோதரன்னு சொல்றீங்களே, யாரு இன்னொரு சகோதரின்னு கேட்டாங்க. து பத்னி பின்தி ஹாரிஜா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இன்னொரு மனைவி அப்போது கர்ப்பமாக இருக்கிறார்கள். அந்த பெண்ணு வெளியே வர்ற பெண் குழந்தைன்னு முடிவு செய்து சொத்து சொல்லுகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. இன்னைக்கு ஸ்கேன் கூட சமயத்துல தப்பா காட்டி போடுது. அதுக்கும் 4 மாசத்துக்கு அந்த பக்கம் தான் காட்டும். 1வது மாசத்துலயே ஆனா பொண்ணாலாம் எந்த ஸ்கேனும் காட்டாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கர்ப்பமாக இருக்கிற பெண்ணை எந்த அறிவியலும் வளராத காலத்தில் பேசுகிறார்கள். அங்கிருந்து வெளியே வர்றது பெண் குழந்தை. உனக்கு 2 தங்கச்சி, உனக்கு 2 சகோதரி, ஒன்னு அஸ்மா அம்மா, இன்னொன்னு வரப்போற குழந்தை, இவங்களுக்கு இடையில பங்கு பிடிச்சுங்க. இந்த உம்மத்தின் முதல் வழி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அற்புதங்கள் நபிமார்களுக்கு மட்டும் சொந்தமில்லை, வலிமார்களுக்கும் சொந்தம். வலிமார்கள் ஆற்றிய பணியை உலகத்திலே நிறைய தனிநபரும் செய்யல, இயக்கம் வச்சவனும் செய்யல, பெரிய பெரிய கூட்டமைப்பு வச்சவனும் செய்யல, ஒண்ணு செய்யல. ஒரு வழி செஞ்ச அளவுக்கு கூட இன்னைக்கு மாபெரும் பிரமாண்டமான இயக்கம்னு சொல்ற யாரும் எதுவரையும் செய்யல. எத்தனை பேர் சஹாபாக்கள் அப்படி எல்லாம், அவங்கள நபியா? இன்னும் சொல்ல போனால் நிறைய சஹாபாக்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சபையில வச்சு சொன்னாங்க, ஒருத்தர் உள்ள வர்றப்ப சொன்னாங்க, யதுகுலு அஹதுக்கும் வஃபி ஐனைஹி அஸரு ஸினா, உங்கள ஒரு ஆள் உள்ள வர்றாரு, அவரோட கண்ணுல ஜினாவோட அடையாளம் தெரியுது, விபச்சாரத்தோட அடையாளம் தெரியுதுன்னாங்க. அந்த மனுஷர் பகீர்னு. அதுக்கப்புறம் சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டா உண்மையாலுமே அதுதான். என்னன்னா, வரும்போது ஒரு அந்நிய பெண்ணை ஒரு பார்வையில பார்த்ததோட விடாம கொஞ்சம் உத்து பார்த்திருக்கார். அந்த பெண்ணினுடைய அழகுகளை குறிச்சு லேசா ஒருத்தர் யோசிச்சிருக்கார், கற்பனையிலே கொஞ்சம் யோசித்திருக்கிறார். ஒரு பெண்ணை குறித்து தவறாக செய்யக்கூடாத கற்பனைகளை செஞ்சுட்டு உள்ள வரும்போது பார்த்தது மட்டும்தான். என்ன சொல்லுகிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, வஃபி ஐனைஹி அஸரு ஸினா, அவர் கண்களிலே சினாவின் அசர் இருக்கிறது. உடனடியாக ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டே போட்டார்,
الأولياء في عبادي وأخفى الرضا في طاعتي. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை. யாருன்னு வேணா தெரியாம இருக்கலாம். வழிமார்கள் இல்லாமல் இல்ல, அவர்களின் கராமத்துகள் இல்லாமல் இல்ல, அவர்களுக்கு என்று சில அகமியங்கள் விசேஷங்களை அல்லாஹ் தராமல் இல்லை, அனைத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கிறார். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு 10 CD கேட்டுட்டு பிரச்சாரகர்களாகவே மாறிவிடுகிறார்கள். இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும், வேற எதையும் வணங்காதீர்கள். என்னமோ எல்லாருமே தர்கால போய் சஜிதா செய்யற மாதிரி, எல்லாருமே கபரிஸ்தான்ல போய் சஜிதா செய்யற மாதிரி, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் சஜிதா செய்கிறார்கள். கண்ணியப்படுத்துதல் வேறு, வணக்கத்திற்காக நெற்றியை கொண்டு போய் வைத்து நித்திரை வைத்து அவர்களை வணக்கமாக நினைத்துக் கொள்ளுதல் வேறு. இங்கே வழிமார்கள் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். சொல்ல போனால் வழிமார்களின் பொருட்டால் அவர்களை முன்வைத்து செய்யப்படுகின்ற ஏராளமான துஆக்கள் உலகத்திலே. இது எதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு நீண்ட வரலாறு பட்டியல் போட்டு அதை பேசுறதுக்கு தனியாக பட்டியல் வேண்டும். வெறுமனே நுனிப்புள் மேய்தல் என்று சொல்லுவார்களே, அந்த மாதிரி மேய்தல் சொல்லக்கூடாது. நல்லா சில நல்லடியார்களுக்கு சில வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க பார்த்தால் கூட தாக்கத்தை ஏற்படுத்தும். காஜா மொய்னுத்தீன் சிஷ்டி மாதிரி. யாராவது பார்த்தா கண்ணுப்படுத்துன்னு சொல்றோமா இல்லையா? ஒரு கெட்ட பார்வை மட்டும் உன்னை தாக்கத்தை ஏற்படுத்தும்னா ஏன் நல்ல பார்வை தாக்கத்தை ஏற்படுத்தாது? கெட்ட பார்வை ஏற்படுத்துற இவர் ஏதாவது உடம்பு சரியில்லை மாத்திரம் சொல்லுவார். முந்தா நேற்று நான் சாப்பிட்றப்ப அவன் பார்த்தான், நான் அப்பவே நினைச்சேன் அவன் கண்ணு முள்ள கண்ணு, அவன் கண்ணு அந்த கண்ணு, அதுதான் வந்து சொல்றியா இல்லையா? ஒருவனின் கெட்ட பார்வை உன் உடம்புக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் இன்னொன்று சொல்கிறேன். அல்ல கண் திருஷ்டி என்பது உண்மை, சத்தியம். அதெல்லாம் விளையாட்டுத்தனம் நினைக்க வேண்டாம். இது வந்து புகாரி முஸ்லிம்ல எல்லாத்திலையும் இருக்கிற ஹதீஸ். அல்ல இன்னைக்கு உள்ள பயவோ அதையும் நம்புறது இல்லை. அதான் ஒரு மாதிரி பண்ணிட்டானுல கண் திருஷ்டி, ஜோசியம், அது இது சூனியம். 1500 வருஷமா இல்லாம திடீர்னு டேட் அறிவிக்கிறாங்க. வரக்கூடிய 18ஆம் தேதிக்குள் சூனியத்தை நிரூபிக்காவிட்டால் சூனியம் இல்லை என்று நாங்கள் அறிவிப்போம். எவ்வளவு நாளா இருக்கு இது? என்ன செய்தி? திடீர்னு அறிவிச்சான்ற என்னன்னு 18ஆம் தேதிக்குள் நிரூபிக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு உள்ள வாலிபர்களும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆனாயிட்டாங்க. என்னன்னா அந்த மாதிரி கட்டாப்புட்டான விவாதத்தை தான் விரும்புறான். நீங்க கூப்பிட்டு ஏதாவது ஒரு தலைப்புல 1 மணி நேரம் பயன் நினைவுன்னா வர நினைக்கிறான். இதுவே கொஞ்சம் வேற மாதிரி ஆகி நீயா நான் பார்த்து விடுவோமா? வரக்கூடிய 18ஆம் தேதிக்குள் நான் இங்க குடி தோண்டி அதை போகிறேன், நீ அங்க குடி தோண்டி அதை போற, நீ உடனே கிளம்பிடுறானே. தமிழ்நாடு தான் பூரா கிளம்பிடுறாங்க. வர 18ஆம் தேதி கெடு வச்சிருக்காங்க. என்ன கெடு? சரி, நான் கேட்கிறேன், அன்பினாயகத்தினுடைய பாணியை பின்பற்றி குர்ஆன் ஹதீஸை வைக்க முன்வருகிற உங்கள்கிட்ட கேட்கிறேன், என்னைக்காவது ரசூலுல்லாஹி இப்படின்னா ரோட்ல 2 சவால் விட்டு நின்றாங்களா? கொஞ்சம் சொல்லுங்களேன். யாரையாவது கூப்பிட்டு வரையா, நீயா நானா, உன்னுடைய சிலை வணக்கத்தை இதை நிரூபிப்பியா? ஒரு குறிப்பிட்ட தேதி வரக்கூடிய ஷாபான் துறை 1ல ஒன்னும் செய்ய ரசூலுல்லாஹ். தங்களை நம்பிய சமுதாயத்திற்கு செய்திகளை சொல்லிக் கொண்டே போனார்களே ஒழிய தேதி குறித்து விவாதம் நடக்கலையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க எங்கிருந்து இந்த விவாதங்களை எல்லாம் பழகினீர்கள்? வா உன்னை கூப்பிடுற, வா ஒரே வேளையில் ஒத்தை கொத்த எப்படின்னா நீங்க எங்கிருந்து பழகினீர்கள்? இன்னைக்கு உள்ள இளைஞர்களும் அதுதான் விரும்புறான். இந்த மாதிரி பரபரப்பா ஏதாவது ஜோசியிட்ட போய் முதல் பிறகுறான். உன்னால் முடிந்தால் எதையாவது பண்ணு, நான் ஒரு 3 இடத்தில் 3 பொருளை புதைத்து வைப்பேன், உன்னால் முடிந்தால் சொல்ல முடியுமாங்கிறான். அவன் சொல்றது இருக்கு, சமயத்தில் புதைச்சு வச்சது நீயே மறந்து போயிடுற. எனவே நான் சொல்ல வந்தது கண் திருஷ்டி என்பது உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சரி, அப்படின்னா ஒரு கெட்ட பார்வை ஒருவனின் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமானால் என் தலைப்பு தான், நல்லடியார்களின் பார்வை நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது. நல்ல தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்துறதுதான் ஹவுதுல்லாஹ்வுடைய மஜ்லிஸும் பக்தாதி ரலியல்லாஹுவுடைய மஜ்லிஸும் காஜா மொய்னுத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு அன்ஹுடைய மஜ்லிஸ்கள். 70,000 பேர் பகதாது நகரத்தில் ஹதீஸ் பாடத்தில் உட்கார்றாங்க. எந்த மைக்கும் இல்லாமல் ஹவுதுல்லாஹ் பாடம் நடத்துகிறார்கள். முதல் சஃப்ல இருக்கிறவங்க கேட்கிற மாதிரியே கடைசி சஃப்ல இருக்கிறவங்க கேட்கறாங்க. கொஞ்சம் யோசிக்கிறேன். ஒரு மைக்கும் இல்லை. ஹவுதுல்லாஹ் பாடம் நடத்துகிற போதெல்லாம் நம்மளாம் மைக்கு போயிட்டு 4 சஃப்க்கு மேல கேட்க முடியாது. 70,000 பேர் ஹதீஸை கடைபிடித்தவர்கள். 70,000வது ஆள் எந்த கடைசி
அவர்கள் சொல்லுவது போய் அவர்களின் உள்ளத்தில் ஊடுருவச் செய்யும் அதிசயம், இது எல்லாம் வழிமார்களின் மூலம் சாத்தியப்பட்டிருக்கிறது. தயவு செஞ்சு அவன் சொல்றான் இவன் சொல்றான் என்கிட்ட இப்படி கேட்கிறாங்க அப்படி கேட்கிறாங்க என்ற அடிப்படையில் வேண்டாம். சொல்ல போனா வழிமார்களை திட்டினாலும் அவங்க வழிமார்கள் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. தெரியுமா? நீ என்னென்னமோ கத்தறிய எந்த வழியாவது உன்னை மத்துவ செஞ்சிருக்காங்க செய்யறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னன்னா நிறைய நன்மைகளை இந்த பயிரை நம்மளுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கிறான். நம்மளை திட்டி 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 அவன் என்ன திட்டி போறான். அவர்கள் அந்தான்னு உட்கார்ந்துருப்பாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு வேலை. கிரகம் பகலும் அந்த அவ்வளவுதான். இந்த மருத்துவ மேதை இந்த மருத்துவ டாக்டர்ஸ்க்கெல்லாம் இது குரு மாதிரி ஒருத்தர் இருக்காங்க. அபு அலி இப்னு சீனான்னு சொல்றோம் இல்லையா, அபிஷேகான்னு சொல்றாங்களா, இப்னு சீனா. அவரு அபுலசன் ஹல்கானுடைய மஜ்லிஸ்க்கு போறாரு. ரஹ்மத்துல்லாஹி திக்ர் மஜ்லிஸ். ஒரு பெரிய வழி. எல்லா நிறைய முரீதிகளும் அல்லாஹ் 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 அல்லாஹ். இவர் எப்பவுமே சயின்ஸ் யாரு? ஆமா, அவர் அப்படித்தான் நம்புவார். ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு ஒரு இலத்தாரமா பற்றி சொன்னார். அல்லா அல்லா கத்திட்டா உடனே உங்களுக்கு இது வந்துருமா? அவன் எங்களுக்கு செதுப்பு வருது. அதான் சொல்றோம், எங்களுக்குள்ள இதெல்லாம் வருது. அது எப்படி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவதால் அது அந்த வார்த்தை பெரிய இது பண்ணும், இப்படி எல்லாம் கெமிக்கல் வேலை ரசாயன மாற்றம் எல்லாம் செய்யுங்கிறது எல்லாம் நம்ப முடியாது அப்படி இப்படின்னா நீ நம்மளாம் எதுவும் வாங்கிச்சிட்டோம். திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே கோவம் அப்படின்றதுக்கான கழுத அப்படின்னாரு. கோவம் மூச்சு எல்லாம் சிறந்து போன்னு கேட்டேன். நான் ஒரு வார்த்தை தானே திட்டினேன். நீ ஏன் எவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் சொன்னது கழுதைன்னு ஒரு வார்த்தை. உன்னோட புஷ்ணம் ஆயிடுச்சு, உன் மூஞ்சி எல்லாம் ரோஸ் கலரா மாறுது, நடுங்குற, என்னென்னமோ பண்ற, பிபி கூடுதோன்னு. ஏன் ஒரு வார்த்தை உனக்கு கழுதைங்கிற வார்த்தை உன்னை இவ்வளவு தூரம் டென்ஷன் பண்ணும் என்றால் அல்லாஹ் என்று நாங்கள் சொல்லுகிற போது அது எங்களின் நாடி நரம்பிட புகுந்து வேலை செய்யும். பரிவார்கள் என்பவர்கள் காலங்களால் இப்படி அல்லா அல்லா என்று கத்தி கொண்டிருக்கிற கூட்டம். அவங்களுக்கு எதிர்ப்பா பேசணும் எல்லாம் கொஞ்ச நாள் கத்திட்டு போயிட்டானே ஒழிய எவனும் ஃபீல்ட்ல நின்று ஜெயிச்சதே இல்லை. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒரு சினிமா படத்துல கடைசி வரைக்கும் வில்லன் தான் ஜெயிச்சுட்டு இருப்பான். கடைசி காட்சியில கதாநாயகன் ஜெயிப்பான். ஏன்னா எவனாலும் எடுக்க சொல்லுங்க ஒரு படம் என்னன்னா கடைசி வரையும் வில்லனே ஜெயிச்சு கதாநாயகன் மூத்தாங்க மாதிரி சொல்லி ஓடாது படம். எல்லா பக்கமும் அதான். என்னன்னா துவக்கத்துல இருந்தே வில்லன் ஜெயிக்கிற மாதிரி காட்டிட்டே வருவான். இந்த மாதிரி நிறைய வில்லனுக்கு அப்பப்போ வருவாங்க. சமாதி வழிபாடு, யாசின் ஓதாத இறந்த தான் மண்ணோட போனதான், யாருக்கும் யாசின் ஓதனா போய் சேராது, கபருக்குள்ள ஏறாது. அந்த தகப்பனெல்லாம் ரொம்ப 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 அபாக்கியசாலி. ஆமா, பசங்க ஒரு துவா கூட செய்ய மாட்டான். என்னன்னா முடிஞ்சுட்டானே, சாப்டர் க்ளோஸ், நீ போயிட்டியா அவ்வளவுதான், டிஸ்பேச் செஞ்சு கொண்டு போய் விட்டு அடக்கி அவ்வளவுதான், உனக்கு என்ன போவதனால கபருக்குள்ள போகாதுட்டான். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நமக்கு பின்னாலும் துவா செய்கிற பிள்ளைகளை தருவானா. ஏன்னா மக்களை பெற்றிருக்கிறது பெருசு அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே என்னன்னா, இறந்ததுக்கு பின்னாடி தொடர்ந்து வரக்கூடிய மூன்றுல ஒண்ணு என்ன தெரியுமா? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. தனக்கு பின்னால் தனக்காக துஆ செய்கிற குழந்தை. அது நிரந்தர அமல்னு சொன்னாங்க சார். தனக்கு பின்னால் துஆ செய்கிற குழந்தை. இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு பின்னாடி துஆ செய்கிற பிள்ளை இல்லை. அவங்களுக்கு பின்னாடி கண்டுக்கிறது இல்லை. மறுமையிலாவது ஏதாவது பாப்பான்னு நமக்கு தெரியாது. வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. அல்லாஹ் என்று சொல்லுகிற ஒற்றை வார்த்தை ஒரு மிகப்பெரிய ரசாயன மாற்றத்தை உடலுக்குள் மட்டுமல்ல உணர்வுகளுக்குள்ளே புகுந்தும் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வல்லது அந்த வார்த்தை. எப்படி ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டுகிற போது மற்றவர்களுக்கு கோபம் வருகிறதோ, அவங்க அப்படியே அல்லா அதே கிடப்பாங்க. ஒன்னும் பெருசா அழுதிக்கவும் மாட்டாங்க. அந்த அயாது அவங்களுடைய வாழ்க்கையே வேற டைப்ல போயிட்டு இருக்கும். அல்லாவுடைய முக்கியவர்கள் அல்லான்னு இருக்கிறப்போ பக்கத்துல இருக்கிறப்போ சில சமயங்கள்ல குடும்பம் அது இது ஒண்ணும் தெரியாது. சில நேரம் வழிமா இருக்கு. கசாலியுடைய மனைவி போய் கசாலி அவங்களோட உஸ்தாதுக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க. இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, இவர் ஒண்ணு கண்டுக்கிறது இல்லை, அவர் பாட்டுல இப்ப பார்த்தாலும் ஏதாவது கிதாபா அது இப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு, இவரை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு இப்படி இருக்குது. இப்ப கசாலி ரஹ்மத்துல்லாஹி அப்புறம் கூப்பிட்டே சொல்லி அதுக்கப்புறம் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி ஒரு முடிவு செஞ்சாங்க. கூப்பிட்டா யார? மனைவிய. நீங்க எங்க கல்யாணம் இருக்கு மண்டபத்துல, போயிட்டு வாங்க. சரி போயிட்டு வரேன், அனுமதி வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அதுதான் சொன்னாங்க, கையில ஒரு மெழுகுவர்த்தி ஒரு விளக்கு எடுத்துக்கோ,
அங்க எரிஞ்சுட்டே இருக்காது. அதை கையில எடுத்து திரும்பி வர வேண்டிய அணையக்கூடாது. அது ஒரு கண்டிஷன். போயிட்டு வா. சரி, என்னமோ இந்த மனுஷன் புதுசா சொல்றாரு, அவங்களும் எழுதிட்டு அதை பார்த்துட்டே போறாங்க. கொஞ்சம் நேரம் நின்று வேண்டியது, பிடிக்க வேண்டியது, அப்படிங்க வேண்டியது, அணைஞ்சிருமோ அப்படியே பார்த்துட்டே போய் மண்டபத்துக்கு போயாச்சு. கல்யாணம் பொம்பளையோட இருந்தாச்சு. திரும்ப வர்ற வரையும் படாத பாடு ஒரு வழியா வந்து சாராச்சு. நான் விசாரிக்க போனியா? போனேன். கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்திருந்தாங்க? அதையெல்லாம் நான் எங்க பார்த்தேன். இதை அடைச்சு போயிருப்போம். சரி, பொண்ணு என்ன சேலை கட்டி இருந்துச்சு, பொண்ணு எப்படி இருந்துச்சு, யார் யார் இருந்தா, அதையெல்லாம் நான் எங்க பார்த்தேன். இது அடைஞ்சு போயிருப்போம். சரி, இவன் தொடர்ந்து எல்லா பதிலுக்கும் இப்படியே பதில் வந்தவங்க சொன்னாங்க. நானும் அந்த மாதிரி ஒரு ஜோதியோடு கான்டாக்ட்ல இருக்கேன். ஒரு 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 பேரன்பாளர் பெரும்பிரகாசத்திற்கு சொந்தக்காரன் ஒருத்தரோட கான்டாக்ட்ல இருக்கேன். சமயத்துல எனக்கு என்னை சுத்தி இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. நீ அதை ஒரு பெரிய புகாரா எடுத்துக்கிட்டு என்னை பார்க்கறது இல்லைங்கார. முழுக்க இறை சன்னிதானத்தில் மூழ்கி போகிற போது சில நேரம் அருகருகே இருக்கிற விஷயங்கள் கூட தெரியாத அளவுக்கு குருடாகி போக வாய்ப்பு உண்டு. நீங்கள் இங்கேதான் கவனிக்க வேண்டும். அதனால் தான் இப்ப பௌத்தலாகம் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறப்ப 51 வயசு. 51 வயசு. 51 வயசுல கல்யாணம். ஏன் இவ்வளவு நேரம் என்ன பண்ணாருன்னா 25 வருஷம் அவரு தன்னுடைய முஜாஹதத்து நஃப்ஸ் என்கிற ஆன்மாவோடு நடத்திய போராட்டத்தில் தஸவ்வூஃப்ல ஈடுபட்டு நஃப்ஸை புடம் போட்டு எடுத்ததுக்கு பிறகுதான் கல்யாணத்துக்கு வந்தாங்க. ஏன்னா முன்னாடியே வந்தா மனைவி மக்களை பார்ப்பதற்கு கூட முடியாமல் போய்விடும் என்கிற கருத்தில் 25 வயதிலே அவர்களுடைய பகதாதினுடைய இன்பப்பணி நிறைவேறுகிற போது 50 வயசு வரைக்கும் தொடர்ந்து அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய ஆராய்ச்சி, அவர்களுடைய முஜாஹதத்து நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய தஸ்கீத் என்று சொல்லக்கூடிய மனப்பயிற்சி, இதையெல்லாம் முடித்துக் கொண்டு 50 வயசுக்கு மேல கல்யாணம் செய்கிறார். சில நேரம் இறைவனிலே மூழ்கி போனவர்கள் இறை காதலர்கள் தான் இறை நேசர்கள். அல்லாஹுவை காதலிக்க தொடங்குவது என்பது தஸவ்வூஃபில் இருக்கும். சில பேருக்கு சூஃபிசம் சொன்னாலே இப்படி தள்ளி நின்றுவாங்க. இல்ல அதெல்லாம் இதெல்லாம் ஒத்து வராது. முழுக்க துனியாவுக்குள்ளேயே முங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா ஒத்து வரும். கொஞ்சம் துனியாவை விட்டு நகர்ந்திருந்தா ஒத்து வராது என்ற மாதிரி உள்ள பார்வையில நிறைய பேர். அது ஒரு காதல். இறை காதலில போகிற போது என்ன நடக்குதுன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியும், இந்த லைலா மஜ்னூன்ல மஜ்னூன் நாயோட புடிச்சு முத்தம் கொடுத்துருந்துடலாம். எதை? நாய் இருக்கல, நாயோட காலை புடிச்சு வளைச்சு முத்தம் கொடுத்துட்டு இருந்தலாம். போறவர் சொன்னாங்க, உனக்கு கரெக்டா தான் பேர் வச்சிருக்காங்க மஜ்னூன், மெண்டல். நீ எவனாவது நாயோட காலை, நான் சொன்னா நீ மெண்டல். நான் எதுக்கு முத்தம் கொடுத்துட்டு உனக்கு என்ன தெரியும்? நேத்து இந்த நாய் என் ஆடு வீட்டு வழியா போயிட்டு வந்துச்சு. எங்க இவரோட லவர் லைலா, அந்த லைலாவோட தெரு வழியா போயிட்டு வந்துச்சான். அந்த நாயை முத்தம் கொடுத்து வரலாம். பெரிய ஆளுங்க சாபித்துன்னு சாபித்துன்னு பேரு யாருக்கு? மஜ்னூனுக்கு. பெரிய அறிவாளி. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி காலத்துல வாழ்ந்தவன். லைலா மஜ்னூன் நீங்க கற்பனை காவியங்கிற மாதிரிலாம் நினைச்சுக்காதீங்க.
சொன்னார் அழிந்தாங்க கூப்பிட்டு, நான் வந்து சொல்லிட்டான் அப்படின்னா, இவ்வளவு கரெக்டா தொழுதுன்னு சொல்றீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களை நினைச்சுட்டே தொழுது. ஆனா ஃபர்ஸ்ட் 2 ரக்காய் தொழுதல்ல உண்மையாலுமே அல்லாஹ்வை நினைச்சு தொழுது. சட்ட ரீதியாக சரி என்பது வேறு, காதலில உள்ள தொடர்பில் வெளிப்படுவது வேறு. நீங்கள் தொழுகிற 2 ரக்காத்து ரொம்ப நீட்டி முடங்கலாம், என்னென்னமோ பண்ணலாம். அவர்களின் 2 ரக்காத்து கொஞ்சம் பார்ப்பதற்கு வேறு மாதிரி கூட இருக்கும், ஆனால் சரியாகிவிடும். நாம இத்தாபரி துவா ஓதுறோம், ஒன்றும் கம்மியாவது இல்லையே. கையை தூக்கி ஒரு துவாவில வேற மாதிரி ஆயிடுது நிலவரம். இப்பெல்லாம் அரபு ஷரீஃப்ல பார்த்தா 30 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் அவரும் கையை தூக்கிட்டு அந்த உள்ள இமாம் அழுக லைலத்துல் கத்ர்ல, அதுவும் பிந்திய பத்துல, அதுவும் ஒத்த படையில யாருந்தா இத்தனை பேர் அழுதா கபலாக மாட்டேங்குது. சமயங்கள்ல பரிவார்களின் ஒற்றை வார்த்தைகள் எப்படி எல்லாம் கபூலா இருக்கிறது தெரியுமா? அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில இருக்கின்ற ஆன்மீகமான ஒரு தொடர்பு உண்டு. நல்லா டீப்பா உலகத்தினுடைய ஓட்டத்தை பார்க்கிறவங்களுக்கு அது விளங்கும். சும்மா கவர்ச்சிகரமா எவனாவது வந்து வழியும் இல்லை, ஒண்ணும் இல்லை, கராமத்தும் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை, சமாதி வழிபாடு 1000 சொல்றது எல்லாம் நம்ப கூடாது. இந்த 7 பேருக்கு கூட கவுப்பு குபவாசிகள் 7 பேருக்கு கூட ஒரு நாய் போச்சு தெரியுமா? அல்லாஹ் அக்பர். நல்லடியார்கள் கூட நாய் இருந்ததுனால அந்த நாய் குரான்ல நீங்க 2-3 இடத்துல உட்கார்ந்துருக்கு. குரான்ல ஏன்னா குரான்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், கல்புகும் வாசித்தும் திராஹிகி பில் வஸீத். நாய் தன்னுடைய 2 அந்த முழங்கால் கை இருக்கல, இந்த 2 முழங்கையை இப்படி வச்சுக்கிட்டு அந்த நாய் கோயின் வாசலிலே உட்கார்ந்து இருந்தது அப்படிங்கிறான். அந்த நாயை கொண்டு வரணுங்கிறதுக்காகவே அப்படி ஒரு வார்த்தையை செட் பண்ணியிருக்கான். நாம அதையெல்லாம் பேசுவோமா? உதாரணமா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விருந்துக்கு போறோம். விருந்துக்கு போனா என்ன செய்வோம்? அவங்களுக்கு விருந்துக்கு போனா நல்ல சாப்பாடு வச்சாரு, இறைச்சி மீன் இப்படின்னு அதைத்தான் சொல்லுவோம். நாங்கள் அந்த வீட்டுக்கு நுழைந்தோம். அப்போது கேட்டின் முன் ஒரு நாய் உட்கார்ந்து இருந்தது. அந்த நாய் இப்படி கையை வைத்துக் கொண்டு சொல்லுவோமா? நாயினுடைய அந்த உட்கார சிட்டிங் ஸ்டைல் எல்லாம் பேசுவோமா? பேச மாட்டோம். அல்லாஹ் பேசுறான் என்ன தெரியுமா? வலிய கொண்டு வந்து அந்த நாயை அங்க வைக்கிறான். இன்னொரு இடத்துல குரான்ல பாத்தீங்கன்னா அவங்க எத்தனை பேர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. 6 பேர் 7வது நாயா இருக்கலாம், 7 பேர் 8வது நாயா இருக்கலாம். நாயின்னு தொடர்ந்து அந்த வாசகம் பூரா வந்துட்டு இருக்கு. நாய் உட்கார்றத பத்தி, நாய் அந்த 7 பேர் கூட வந்ததை பத்தி. ஊரை விட்டு நைட்டோட நைட்டா 7 பேர் கிளம்புறாங்க. அந்த 7 பேரும் குகைவாசிகள். இது பின்னாடியே வந்திருக்குது. என்ன தெரியுமா இங்க விளங்க வேண்டியது? நாய் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிச்சு இவங்க அவியாக்கணும். பின்னாடியே போச்சு. பின்னாடியே போன உடனே கதையெல்லாம் இந்த தஃசீர்கள்ல உள்ளது. குறிப்பாக அல்லாமா குர்துபி அந்த நாய் குறித்து ஃபுல் டீடைல் எழுதுறாரு. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி. கொஞ்ச நேரம் வந்தது இவங்க விரட்டினாங்க அந்த நாயை. 7 பேரும் போ ஏன்னா அது காட்டி கொடுத்துரும். அது எங்க இருந்தாலும் அதோட சத்தம் போட்டுச்சுன்னா ஒளிஞ்சிருக்கிற இடமும் சேர்ந்து வெட்ட வெடிச்சுட்டு வந்துடும். அதனால இது கூட வந்தா அது திரும்ப திரும்ப போக மாட்டேங்குது. கடைசியில இமாம் குர்துபியுடைய வாசகம் இது, வல் கல்பு யதுஉக ஹைகதி தாஇ. அப்படியே நின்று துவா கேட்கறவங்க மாதிரி கையை இப்படி வச்சுட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்டுச்ச நாய், யா அல்லாஹ், நான் இவர்களை காட்டி கொடுக்கவில்லை, இவர்களோடு இருப்பதற்காகத்தான் பின்னாலே வருகிறேன் என்று இவர்களுக்கு புரியவை. யாருக்கு வாசகம்? ஹைகதி தாஇ. இது குர்துபி அல்லாஹ் குர்துபியுடைய வாசகம் இது. அப்படியே துவா செய்வது போல இவர்களுக்கு புரிய வைன்னு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நாய் துவா செய்வதை பார்த்தவர்கள் அல்லாஹ் அவர்களின் மனசுல என்ன போட்டாலும் தெரியவில்லை, வரட்டும் என்று விட்டார்கள். வந்தது வாசலில இருந்தது. 300 வருஷம் காவலாக இருந்தது. நாய் மூத்த அவங்க தூக்கிட்டு இருந்தாங்க. இது வெளியில இருந்துச்சுல்ல, இது தூங்கல, இதுக்கும் வயசாகல, இதுக்கு ஒன்னும் ஆகல. சுவரத்தில் நாளை 10 பிராணிகள் நுழையும். அதிலே அந்த பிராணிகளின் குகைத்தோழர்களின் இந்த நாயும் ஒன்று. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நாய்க்கு கூட வழிமாறுகளை கரெக்டா தெரிஞ்சிருக்கு. நம்ம பசங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. அது கரெக்டா கண்டுபிடிச்சல. எவ்வளவு சரியாக பின்தொடர்ந்து ஆள் ஐடென்டிஃபை பண்ணி இவங்க யாரோ வேற பக்கம் இருக்கிற ஆளுக மாதிரி தெரியுது. அல்லாஹ் கூட அரசுடைய காட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இவங்க பின்னாடி போவோம், நாம தப்பிச்சுக்கலாம். ஒரு நாய் கூட இறைநேசர்களின் சேருகிற போது குரானில் இடம்பெறுகிற அளவுக்கு மகத்துவம் ஒரு நாய்க்கு கிடைக்கும் என்றால் வலிமார்களோடு தொடர்பு கொள்ளுகிற மனிதனுக்கு ஏன் கிடைக்காது என்பதுதான் இங்கே யோசிக்க வேண்டும்.
குறிப்பாக 4 மதுரவுகளை சார்ந்த 4 இமாம்கள் எல்லாமே வலிமார்கள், எல்லாமே வலிமார்கள். நீங்க சொல்ற மாதிரி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறவங்க வெறும் சட்ட மேதை அல்ல, மிகப்பெரிய இறைநேசர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெறும் சட்ட மேதை அல்ல, பெரிய அவுலியா. இன்னைக்கு 4 மதுரவுகள் வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கெல்லாம் வர்றாங்கல்ல, காரணம் என்ன தெரியுமா? இதெல்லாம் இந்த வழிமாறு அலர்ஜியில உள்ளதுதான். அது 4 மதுஹபுகளை தோற்றுவித்த 4 இமாம்களும் அல்லாஹ்வின் மிகப்பெரிய இறைநேசர்கள். நீங்க எந்த காலத்திலையும் எந்த மதுஹபை சார்ந்தவர்களாக இருந்தாலும் 4 மதுஹபுகளின் இமாம்களை குறித்த மரியாதை வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வளவு பெரிய வழி, அவ்வளவு பெரிய வழி. அவங்க மாணவர் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொஞ்சம் இடையில பேச வேண்டாம், இங்க தொடர்ந்து டிஸ்டர்ப் ஆகுது. அவங்க மாணவர் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீங்க கவனிங்க. கஷ்டமான குடும்பம், ரொம்ப வறுமை. அவங்க அம்மா நேரா கூட்டிட்டு போயிடுச்சு பையனை. நீங்க இவருக்கு பாடம்லாம் ஓதி கொடுக்க வேண்டாம், இவருக்கு நீங்க அரபியெல்லாம் கத்துக் கொடுக்குறேன்னு எல்லாம் சட்டம்லாம் கத்துக் கொடுக்குறீங்க, இவங்க குடும்பம் பட்டினி இருக்குது, அவன் போய் சம்பாதிச்சான்னு சொல்லி குழந்தை தொழிலாளியாக அபூ யூசுப்பை கொண்டு போய் விடுறது. இமாம் ஒரு கட்டத்துல பார்த்து போட்டவர் நல்ல திறமையான மாணவர், அதனால கூட்டிட்டு வந்து சொன்னாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறான்? 3 திருவம். அந்த 3 திருவம் டைலி நான் கொடுத்துறேன், அவரை என்கிட்ட விட்டுரு. ஏன் அப்படி என்ன எனக்கு திருவம் கொடுத்து என் பையனை அப்படி ஓத வைக்கணும்னு என்ன இருக்கு? இல்ல, நீ இன்னைக்கு ஒரு 3 திருகத்துக்கு கஷ்டப்படுகிற குடும்பம், நாளை இந்த பையன் அரசர்களோடு அமர்ந்து இந்த ஃபாலூதஜி என்று சொல்லக்கூடிய ஒரு அரபி உணவு, இங்க அந்த காலத்துல அது பெரிய இது, இன்னைக்கு இருக்கிற ஸ்டைல் இருக்கு, அதாவது வேற மாதிரி இருக்கும். அரசர்கள் மட்டும் சாப்பிடுகிற உணவு, ஜனங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அரசரோடு அமர்ந்து ஃபாலூதஜி சாப்பிடுகிற அளவுக்கு இவன் நாளைக்கு வளருவான்னு சொன்னாங்க. அப்படியே நடக்குது. இவன் அப்படி பரம்பிச்சாலே ஓய்வு முடிச்சாங்க, ஜெயிச்சாங்க, இது பண்ணாங்க. காதியுல் குதாத்து, ஃபர்ஸ்ட் காதி நீதிபதி, அப்புறம் காதியுல் குதாத்து, நீதிபதிகளுக்கெல்லாம் தலைமை நீதிபதி, கடைசியில தலைமை நீதிபதிக்கு அரசர் விருது கொடுக்கிறார். அரசருடைய அப்பாசிய கலீஃபா விருந்துல அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்கார்றாங்க. ஃபாலூதஜி கொண்டு வைக்கப்படுது, அரசருக்கு 1, இவருக்கு 1. இவர் கையில எடுத்துட்டு சிரிக்கிறார் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி. அரசருக்கு லேசா சந்தேகம் வந்துச்சு, சிரிச்ச உடனே, என்ன சபை இவ்வளவு பெரிய சபையில இப்படி உணவு வச்சாங்க, எடுத்த உடனே சிரிக்கிறீங்க. அவர் சொன்னார், எங்கள் உஸ்தாத் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்க தாயார்ட்ட நான் 11 வயசா இருந்தப்ப எந்த வாக்கியம் சொன்னாங்களோ அந்த வாக்கியம் இங்கே நடைபெறும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி பேசிய நிறைய வார்த்தை, வருங்காலம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் அப்படியே தீர்ச்சரியமானது. ஷாஃபி இமாமுடைய அம்மா, ஷாஃபி இமாம கூட்டிட்டு வராங்க, சின்ன பையன் கூட்டிட்டு நேரா மதீனாவுல மஸ்ஜித் நபவியில மாலிக் இமாம் பாடம் நடத்துறாங்க, கொண்டு உட்கார வச்சு போயாச்சு. சித்து பார்த்தா எல்லாத்து கையிலையும் இது இருக்கு, எழுதுறதுக்கு பேனா இருக்குது, எழுதுறதுக்கு தப்தர் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு தப்தர், ஆளுக்கு ஒரு பேனா. இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆக ஃபக்கீரான குடும்பம். அவங்க அம்மா கொண்டு விட்டுட்டு போயிடுச்சு. இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? மாலிக் இமாம் பாடம் நடத்திட்டு இருக்கிறப்போ கையில விரலை எச்சு எடுத்து விடுறது. நம்ம ஷாஃபி எடுத்துறாரு, தொட்டுட்டு கையில எழுதுறது, இப்படி எழுதுறது. எப்படி எழுத முடியும்? திரும்ப எழுதுறது, எச்சியை தொட்டு எழுதுறது, அங்க ஒண்ணுமே இருக்காது, எழுதுறது. தொடர்ந்து இப்படிதான் நடந்துருச்சு. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஒரு 2-3 நாள் கவனிச்சாங்க, பார்த்துட்டு தனியா கூப்பிட்டாங்க. முஹம்மத் தான் கூட்டிட்டு போய், பாடத்தை நீ கிண்டல் பண்ற, நான் சொல்லிட்டு இருக்கேன், இத்தனை பேர் எழுதிட்டு இருக்காங்க, நீ கையில எச்சி வச்சு விளையாடிட்டு இருக்கிற, நாளைக்கு பாடத்துக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, என் குடும்பம் வறுமையான குடும்பம், எங்க அம்மா கொண்டு என்னை ஓதற்காக விட்டு இருக்கு, எல்லாத்தையும் பேனா இருக்கு, தப்தர் இருக்கு, என்கிட்ட ஒண்ணும் இல்லை. நான் இதை தொட்டு எழுதிட்டு இருக்கிறேன். நான் அப்படியே எழுதுறதுனால எனக்கு மனசுல கொஞ்சம் பதியுது, அதனால செஞ்சுட்டு இருக்கிற விளையாடல. நீங்க விரும்பினா 10 நாளா நடந்த ஹதீஸ் பாடத்தை முழுசா என்னால சொல்ல முடியும். அதிர்ச்சியாகி மாலிக் இமாம் எங்க சொல்ல பார்க்கறாங்க, 10 நாளா நடந்த பாடத்தை ஹதீஸ்களை சனதோட, சனதுனா இவர்னு ஒரு பெரிய தொடர் இருக்கும், அந்த தொடரை பூரா சொல்லி ஹதீஸ் சொல்லி 10 நாள் பாடத்தை ஒப்புவிக்கிறார். அதுக்கப்புறம் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி இமாம, இது நாளைய வருங்காலத்தில் வேறு மாதிரி பிள்ளை, இது சாதாரண ஓதர பிள்ளை அல்ல அப்படின்னு சொல்லி ஷாஃபி இமாமை நெருக்கப்படுத்தினார்கள். இன்னும் கூட இமாம் ஷாஃபியின் வரலாற்றில் ரஹ்மத்துல்லாஹி நிறைய வருகிறது. அவங்க அம்மா போய் அரசு அலுவலகத்துக்கு கீழே அந்த
அந்த பேப்பரை இமாம் ஷாஃபியிட்ட கொடுத்து அந்த பேப்பரை பின்னாலே எழுதினாங்க. கிதாபுல் என்ற உலக புகழ் பெற்ற கிதாபை இமாம் ஷாஃபி எழுதுகிற போது மூல நோய், பின்னாலே ரத்தம் வழிய வழிய முன்னாலே இந்த சமுதாயத்திற்காக இங்கு வழிஞ்சிட்டு இருந்தது. எழுதுகிறார்கள் கிதாபுகளை. நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிற எந்த நாதாக்களும் எந்த இமாம்களும் சாதாரணமானவர்கள் அல்ல, எல்லாம் பெரிய பெரிய இறைநேசர்கள். நாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூலுடைய ரவுதாவுக்கு நேரா நின்று ஹதீஸ் பாடம் நடத்துறார். எல்லாரும் அவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சொல்லுவாங்க. மாலிக்கு மட்டும் அப்படி ஒரு பாக்கியம். பலகனி மின் ஹாதர் ரஜுல் அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரிடமிருந்து எனக்கு கிடைத்த ஹதீஸ் என்று விரல் நீட்டி பேசுகிற ஹதீஸ் அவ்வளவு மட்டும்தான். அரபியில இதை பலாவியாத்துகள் என்று சொல்வார்கள். சுமார் 400 பலாவியாத்துகள் இருக்கிறது. எத்தனை பேர் அஹ்மது அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாம் உலகம் காண கிடைக்கிற வழிமார்கள், பெரிய வழிமார்கள். பகதாதுல போய் உட்கார்ந்து ஒரு பள்ளிவாசல்ல நைட் நேரத்துல அஹ்மது அம்பல் ரஹ்மத்துல்லாஹி உள்ள படுக்கிறதுக்கு இடம் கேட்டா அது என்னமோ பள்ளிவாசல் வாட்ச்மேன் கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கும். வெளியே முடிஞ்சு தண்ண அப்படியே தண்ணி கொடுத்து கதவு விட்டு விட்டாங்க. அஹ்மது அம்பல் ரஹ்மத்துல்லாஹி கதவு பக்கத்துல உட்காண்டாங்க. அங்கிருந்து துரத்துறாங்க வாட்ச்மேன், போ போ. அவனுக்கும் இவர் பேர் சொல்லல. நான் தான் அஹ்மது இப்னு ஹம்பல்னா கண்ணை உடைச்சு கொடுத்துருவான். காரணம் தெரியுமா? உலகமே பார்க்க வேண்டும் என்று துடிக்கிற பெரிய மேதை அவர்கள். அவ்வளவு பெரிய இறைநேசர், தலைமை முஃப்தி, லட்சக்கணக்கான மசாயில்கள். ஆனா நான் தான் அஹ்மது இப்னு ஹம்பல்னா சொல்லி இடம் வாங்கல. எந்திரிச்சிட்டாங்க. ரோட்டுக்கு போயாச்சு. ரோட்ல இறக்கி விட்டா. சரியான மழை. பள்ளிக்கு நேர் எதிரில் ஒரு பேக்கரி, ஒரு ஹப்பாஸ். அந்த ஆள் பார்த்துட்டு யாரோ பெரிய மனுஷன் வயசான ஆள் பார்த்து இது மழையில் நினைச்சிட்டு நிற்கிறாரு, பள்ளியாசில துரத்தி விட்டாம அப்படின்னு சொல்லி வாங்க கூப்பிட்டார். கூப்பிட்டு அந்த பேக்கரியில அவர் ரொட்டி போடுறார், மாவு பிணைஞ்சிட்டு இருக்கார். அங்க ஒரு இடத்த கொடுத்து யாரு என்னெல்லாம் கேட்கல, ஏதோ ஒரு முசாஃபிர் வழி போகிற உட்காந்து போட்டார். அவங்களுக்கு நம்மளும் குந்தி உட்காந்துட்டாங்க ஒரு பையன் வச்சு. இந்த காலமா இருந்தா போட்டோல வீடியோல டிவில எல்லாத்தையும் போட்டோ போட்டுருவாங்க. அவங்களுக்கு நாற்பது எல்லாத்தையும் தெரிஞ்சு போய் அந்த காலத்துல ஒண்ணும் தெரியாது. வந்திருக்கிற அவங்களுக்கு நாற்பது அவருக்கும் தெரியாது. அவர் ரொட்டி போடுறாரு. ரொட்டி போட போட அவருடைய ஸ்டைல புரோட்டா அந்த மாவு பிணையவங்களை பாத்தீங்களா, நீ விளைஞ்சு அவங்க ஒரு மாதிரியா அடிச்சு அவன் ஓதிக்கிட்டே செய்யற. சுபான் வந்து சுபான் இல்லாது, சுபான் வந்து சுபான் இல்லாது, சுபான் வந்து சுபான் இல்லாது. அவங்களுக்கு நம்மள இப்படியே பார்த்தாங்க. இதுனா இது எப்ப பார்த்தாலும் திக்கிறா இருக்குது. கேட்டாங்க, நீ என்ன திக்கு செஞ்சுட்டா இருக்க? அம்மா நான் எப்பவுமே இப்படி பழக்கம், மாவு பிணையிறப்ப திக்கு செஞ்சாதான் எனக்கு ஓடும். மாவு பிணைய ஆரம்பிக்கிறப்ப தானா திக்கு ஆரம்பிச்சிடும். திக்கு நின்றுச்சுன்னா மாவு பிணையிறதும் நின்றும். அப்படியா? முந்து செனவாத்தின் ஹக்கதா தெற்கூர். எவ்வளோ எத்தனை வருஷமா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற? நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச பொறுத்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறேன். அஹ்மது அம்பல் திரும்ப கேட்கிறாங்க, அப்படின்னா இப்படி திக்கு செய்து கொண்டே இருக்கிற உனக்கு அல்ல ஏதாவது ஒரு பாக்கியத்தை தருவான். கண்டிப்பா உனக்கு ஒரு விசேஷ தன்மை இருக்கும். என்னன்னு சொல்லு. அந்த ஹப்பாஸ் சொன்னாரு, ஒண்ணுமில்ல, அல்லாஹ் எனக்கு நல்லா வச்சிருக்கான். நான் கேட்கிற எல்லா துவாவும் இதுவரை கபூலாகிவிட்டது. ஒரு துவா கூட இல்ல. ஒன்னே ஒண்ணு, ஒரு துவா மட்டும் கேட்டிருக்கேன், அதுவும் கபூலாகிவிடும். அவருக்கு நம்பர் கேட்டாங்க, என்ன துவா அது அப்படின்னாங்க. அன் அரா அஹ்மது இப்னு ஹம்பல் கப்ல மமாத்தி. என் மௌத்துக்கு முன்னால அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள பார்க்கணும்னு கேட்டிருக்கேன், அல்லாஹ் எனக்கு அதையும் தருவான். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழுது விட்டார்கள். சொன்னார்கள், நான் தான் அஹ்மது இப்னு ஹம்பல், உன்னுடைய திக்ர், உன்னுடைய துஆ அஹ்மது இப்னு ஹம்பலை வர வைக்கல, இழுத்து கொண்டு வந்து உன் கடையில உட்கார வைத்திருக்கிறேன். ஏன்னா உண்மைதானே, வாட்ச்மேன் தள்ளி விடுறான், வாசப்படியில உட்கார வேணாம், ரோட்ல நிக்க முடியல, மழை பெய்யுது. அப்போ உன்னுடைய கடைக்கு இழுத்து வந்திருக்கிறான் அல்லாஹ் அஹ்மது இப்னு ஹம்பல். நான் சொல்ல வருவது, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்துக்கு முன்னாடி ஒரு தடவை நாம் பார்க்கணும்னு உலகம் துடித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் நம்முடைய நான்கு இமாம்கள். அஹ்மது இப்னு ஹம்பலை கண்ணால பார்க்கணும், இமாம் ஷாஃபியை கண்ணால பார்க்கணும். எத்தனை பேர் எத்தனை பேர் நம்முடைய மதுஹப்களை தோற்றுவித்த இமாம்கள் அத்தனை பேரும் இறைநேசர்கள். தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இறைநேசர்களுக்கு என்று வழங்கி இருக்கிற மாண்புகளையும் மகத்துவங்களையும் உணர வேண்டும். உயிரோடு உள்ளவர்களில் அப்படி உங்களுக்கு அடையாளம் தெரிந்தால்